வணக்கம். நம்ம காங்கேய தொகுதி மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதை மக்கள் ஒவ்வொரு இடத்திலுமே சந்தோஷமாக ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நம்மளுடைய வாக்கு சேகரிக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களுக்கும் நம்மளுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் மிகப்பெரிய அமோக வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். மறுபக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் விளம்பர வேட்பாளர்களை அடித்து விரட்டி கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய நிராகரிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 5 வருடத்தின் ஒரு மிகப்பெரிய வன்கொடுமை என்பது வனவாசத்தையே மக்கள் முழுமையாக பார்த்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் விளம்பர மாடல் இனி இருக்கக்கூடாது என்பதற்காக விரட்டியடிப்பதற்காக மிகப்பெரிய அளவில் காத்து கொண்டிருக்கின்றார்கள். நம்பிக்கையை இழந்த மக்களுக்கு மீட்டெடுக்கக்கூடிய ஒரே ஆட்சி அமைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்று மக்களும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நம்பிக்கையோடு ஒவ்வொரு இடத்திலுமே வேடம் தரித்து பல வகையில் வந்து மக்களை இன்றைக்கு ஏமாற்றி விடலாம் என்று ஒவ்வொரு நாளுமே கதை வசனம் மிகப்பெரிய அளவில் புதிய விளம்பரங்களை எடுத்து வந்து மக்களை நம்ப வைக்க வேண்டும் என்று நடித்து கொண்டிருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விளம்பர மாடல் நமக்கு தேவையா, அல்லது நமக்காக இன்றைக்கு ஒருவர் ஒரு மிகப்பெரிய அளவில் எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா இறந்ததுக்கு பின்பு 4.5 வருடம் என்பது ஒரு கடினமான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் கூட அனைத்து வகையான திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்காக உழைத்தவர். இன்று 6 மாத காலமாக ஒவ்வொரு தொகுதி ரீதியாக மக்களிடத்தில் நேரடியாக சென்று தன்னுடைய அனைத்து வகையான திட்டங்களையும் மக்களுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவேன் என்று ஒவ்வொரு இடத்திலுமே பதிவிட்டு கொண்டிருக்கின்றார். மக்களுக்காக, மக்களுடைய நலனுக்காக இன்றைக்கும் உழைத்து கொண்டிருக்கின்றார். நம்பிக்கையோடு வாக்களியுங்கள் மக்களே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் நமக்குரிய ஆட்சி. இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஒவ்வொரு இடத்திலுமே பெண் குழந்தைகளும் பெண்களும் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியால் 35,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு, குழந்தைகள் 18,000 குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் மட்டுமே பதிவு செய்திருக்கின்றார்கள். வெறும் வழக்காக மட்டுமே. இன்னும் அதன் முதல் தகவல் அறிக்கை கூட சரிவர பதிவு செய்யாமல் நிராகரிப்பு மட்டுமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு, ஒரு மிகப்பெரிய குற்றவாளிகளுக்கு துணையாக நின்று கொண்டிருக்கிறது